ஹாய்! வெல்கம் டூ கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 14த் கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்கன் டிரான்ஸ்போர்ட் மிஷன் சென்னை. அ இது சம்பந்தமா ஒரு எக்ஸ்பெக்டட் குயிஸ் வந்து பார்ப்போம். விச் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வாஸ் யூஸ்ட் அஸ் அ கிரீன் காரிடார் டு மூவ் டோனார் லங்ஸ் இன் தமிழ்நாடு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டோனார் லங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஃபர்ஸ்ட் டைமா எந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலியமா வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்னை மெட்ரோ ரயில் மூலமா வந்து அ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த குவிஸ் வந்து சொல்லுது. அ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கன் அ டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஆனா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை மெட்ரோ ரயில் அ அத வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்ப்போம். Chennai Metro used as a green corridor to transport donor lungs for the first time in Tamil Nadu. தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டைம் டோனார் லங்ஸ வந்து சென்னை மெட்ரோ வழியா இது பண்ணியிருக்காங்க. என்ன டேட்ல அப்படின்னா 8த் நவம்பர் 2025ல. ரூட் எப்படி எந்த வழியா போயிருக்கு அப்படின்னா, ஃப்ரம் மீனம்பாக்கம் டு ஏஜிடிஎம்எஸ் அங்க வந்து போயிருக்கு. மொத்தம் எத்தனை டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னா, 10.82 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இன் 21 மினிட்ஸ்ல. இதுதான் வந்து தமிழ்நாடுஸ் ஃபர்ஸ்ட் மெட்ரோ பேஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்போர்ட் பை சிஎம்ஆர்எல். அதாவது இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் மூலமா தான் வந்து ஆர்கன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க மோஸ்டா. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோ பேஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயில் சிஎம்ஆர்எல் வந்து. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இது வந்து ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன். இதோட எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஒண்ணு பார்ப்போமா? கொஸ்டின் ஒண்ணு பார்ப்போம். விச் ஸ்டேட் ஹாஸ் த ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு ரூஃப்டாப் சோலார் கெப்பாசிட்டி? அதாவது ரூஃப்டாப் சோலார் கெப்பாசிட்டினா மாடியில வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்கல்ல சோலார் அது. அது வந்து எதுல எந்த ஸ்டேட்ல வந்து ஹையஸ்டா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குஜராத்ல. ஆ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தமிழ்நாடுல பார்த்தீங்க அப்படின்னா, ரூஃப்டாப் சோலார் வந்து கம்மி தான். லோன்னு சொல்றாங்க. அதுவே சோலார் ஷேர் எப்படி அ இருக்கு அப்டின்னா, தமிழ்நாடுல 1.55% கேரளால 8.07% அண்ட் குஜராத்ல தான் வந்து ஜாஸ்தி. 6.43%. ஸோ அத அத வச்சு சொல்றாங்க. விச் இஸ் த ஹையஸ்ட் இன்ஸ்டால்ட் ரூஃப்டாப் சோலார் கெப்பாசிட்டி எதுல அப்டின்னா, நம்ம குஜராத்ல சொல்லலாம். ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னா, பிஎம் சூர்யா கார் அண்ட் கேயுஎஸ்யூஎம்சி இந்த 2 ஸ்கீமும் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சோலார் கெப்பாசிட்டிஸ் ரூஃப்டாப்ல இன்ஸ்டால் பண்றாங்கல்ல. இப்படி பண்ணா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 60% சப்சிடி வந்து குடுக்குது. இந்த ஸ்கீம் அண்டர்ல அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஸோ, இதுல வந்து நமக்கு இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் அவுட்லுக். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். விச் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் த இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் அவுட்லுக் 2025. எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, OECD. ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்பரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைக்ரேஷன் ரிப்போர்ட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பெர்மனன்ட் மைக்ரேஷன் டு OECD ஃபில் 4% இன் 2024. அதாவது பெர்மனன்ட்டா மைக்ரேட் ஆகுறாங்கல்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா 4% அப்படின்னு சொல்லி சொல்றாங்க 2024ல. அதே பார்த்தீங்கன்னா, ஏசியா தான் வந்து டாப் சோர்ஸ் ஆஃப் மைக்ரண்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ். அதாவது ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த என்ன சொல்றது டாக்டர், நர்ஸ் அந்த மாரிலாம். அவங்கலாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏசியால இருந்து மூவ் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்தியா, சைனா, பிலிப்பைன்ஸ் அண்ட் ஜெர்மனி அந்த மாரி ஊருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியா தான் வந்து டாப் ஆரிஜின் கண்ட்ரி ஃபார் OECD மைக்ரன்ட்ஸ் இன் 2023. அதாவது மொத்தம் 6 லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2023ல மைக்ரேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியா தான் வந்து அதுல டாப் ஆரிஜின் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஸோ இதுலயும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைக்ரேஷன் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண இது ஆ என்ன சொல்றது? ஆர்கனைசேஷன் எதுன்னு தெரியணும். அப்புறம் யா யா எந்த கண்ட்ரி வந்து டாப் ஆரிஜின் கண்ட்ரின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மரைன் பொல்யூஷன். இது சம்மந்தமான ஒரு எக்ஸ்பெக்டட் குவிஸ் பார்ப்போம். விச் ஆர்கானிசம் இஸ் யூஸ்ட் பை சயின்டிஸ்ட் டு டிடெக்ட் மைக்ரோபிளாஸ்டிக் பொல்யூஷன்? மைக்ரோபிளாஸ்டிக் பொல்யூஷன வந்து டிடெக்ட் பண்றதுக்கு சயின்டிஸ்ட் யூஸ் பண்ண ஆர்கானிசம் என்ன அப்படின்னா மியூசில்ஸ். மியூசில்ஸ்னா ஒண்ணும் இல்ல. ஒரு சி அனிமல்னு சொல்லலாம். ஆ இல்ல அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்றது? ஷெல் ஃபிஷ்ன்னு சொல்லலாம். ஒரு மீன் வகை அந்த மாரி சொல்லலாம். ஷெல் ஃபிஷ். ஓகே. இது பத்தி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து scientist uses
use mussels to track microplastic pollution in Mediterranean Sea. Mediterranean Seaல தான் பாத்தீங்க அப்படின்னா mussels யூஸ் பண்ணி மைக்ரோபிளாஸ்டிக் பொல்யூஷனை வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க. அதாவது thousands of mussels were released and later tested for plastic contamination. mussels வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அத வந்து பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க. பண்ணி பார்த்தப்போ முக்காவாசி பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. அந்த மியூசியம்ஸ்ல வந்து இருந்த இத வச்சு யூஸ் பண்ண முக்காவாசி பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் லைக் பாட்டில்ஸ் அண்ட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆர்கானிசம் யூஸ் பண்ணி இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் பொல்யூஷன வந்து ட்ராக் பண்ணாங்க. இது தெரிஞ்சிருக்கணும். என்ன சீல அது தெரிஞ்சிருக்கணும். மெடிட்டரேனியன் சி அந்த பாயிண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் 2025 இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். ரிட்டன் கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட் மஸ்ட் பி கிவன் அட்லீஸ்ட் ஹவு மெனி ஹார்ஸ் பிஃபோர் ப்ரொடியூசிங் த அக்யூஸ்ட் பிஃபோர் அ மஜிஸ்ட்ரேட். எத்தனை மணி நேரத்துக்குள்ள அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ள. அதாவது ஒருத்தர அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்கள வந்து மஜிஸ்ட்ரேட் கிட்ட முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த அக்யூஸ்ட மஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ரிட்டன் டாக்குமெண்ட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடுத்துருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். நோ ரிட்டன் அரெஸ்ட் கிரவுண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அரெஸ்ட் வந்து இல்லீகல். அதாவது என்ன சொல்றது? ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டே குடுக்காம டக்குன்னு போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி அரெஸ்ட் பண்ணா அது வந்து இல்லீகல்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிவன் ரிட்டன் கிரவுண்ட் 2 ஹார்ஸ் பிஃபோர் மஜிஸ்ட்ரேட் ப்ரொடக்ஷன். அதுதான் வந்து இந்த பாயிண்ட். இப்ப நான் சொன்ன பாயிண்ட். மஸ்ட் பி இன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். அதாவது குடுக்குறாங்கல்ல அந்த ரிட்டன் டாக்குமெண்ட். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அக்யூஸ்ட்க்கு வந்து புரியணும். அது என்ன லாங்குவேஜ் இருக்கு, அவங்களுக்கு வந்து தெரியணும். எதனால அரெஸ்ட் பண்றாங்க. அந்த இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இந்த இது வந்து எந்த ஆர்டிகிள ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா, ஆர்டிகிள் 21 அண்ட் ஆர்டிகிள் 22ல 1 அதுதான் வந்து ஹோல்ட் பண்ணுது. ஆர்டிகிள் 21 என்ன சொல்லுதுன்னா, லிபர்ட்டி பர்சனல் லிபர்ட்டி இருக்குல்ல, அது சொல்லுது. ஆர்டிகிள் 22ல 1 என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டூ நோ. அதாவது எதனால அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியணும். அதுதான் வந்து ஆர்டிகிள் 22ல 1 வந்து சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு பாலிட்டி பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து அ இது வந்து ஒரு பாலிட்டி பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து எந்த கேஸ்னால இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் ராஜேஷ் ஷா அவங்க கேஸ்னால தான் வந்து இந்த ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங். இது ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பெக்டட் குவிஸ் பார்ப்போம். த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் ரீசென்ட்லி ஓப்பன் அ நியூ சென்டர் இன் விச் சிட்டி. அதாவது புதுசா ஒரு சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் எந்த ஊர்ல அப்படின்னா பெங்களூர்ல. இது ரிலேட்டடான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். நியூ சென்டர் வந்து ஓப்பன் இன் பெங்களூர் டு பூஸ்ட் பேக்கேஜிங் இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச். இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டர்ல வருது அப்படின்னா, இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் இருக்குல்ல, அது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டர்ல வருது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அதுக்கு அண்டர்ல தான் வருது. இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து எப்போன்னா 14th மே 1966ல. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கு. மெயின் லேபும் பாத்தீங்க அப்படின்னா மும்பைல இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு இந்த மினிஸ்ட்ரியும் தெரிஞ்சிருக்கணும், எஸ்டாப்ளிஷும் தெரிஞ்சிருக்கணும், ஹெட் குவார்ட்டர்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது இல்லாம ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து நான் அடிஷனலா எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. பிஎம் சூர்யாகார் அண்ட் கேயுஎஸ்யூஎம்சி ஸ்கீம்ஸ் ப்ரொவைட். அதாவது இந்த சோலார் ரூஃப்டாப் இன்ஸ்டாலேஷன் சொன்னேன்ல, அது இன்ஸ்டால் பண்ணா வந்து இந்த ஸ்கீம் அண்டர்ல எவ்வளோ வந்து சப்சிடி குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் கண்ட்ரி வாஸ் த டாப் ஆரிஜின் ஆஃப் நியூ மைக்ரன்ட்ஸ் டு OECD இன் 2023. எந்த கண்ட்ரி வந்து டாப் ஆரிஜின்ல இருக்கு நியூ மைக்ரன்ட்ஸ் டு OECD இன் 2023. இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கும் வந்து நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட். பை.